அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட்டல் சர்க்கார் ஐஏஎஸ் அகாடமி. இந்த வகுப்புல இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்புல இருந்து ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரைக்கும் பார்க்க போறோம். ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரைக்கும் என்னென்ன ஆர்டிக்கல் இருக்கு, இந்த ஆர்டிக்கல் எதை பத்தி பேசுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆர்டிக்கலை எப்படி எளிமையாக ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத இந்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரைக்கும் பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிக்கல் 14 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லுது. அதாவது இந்தியா பொறுத்தளவு சட்டம் மட்டுமே உயர்வானது, அதற்கு மேலானவர்கள் யாருமே கிடையாது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 14 சொல்லுது. ஆர்டிகல் 14 சொல்றது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டத்தை மீறி யாருமே கிடையாது, இந்தியாவை பொறுத்தளவு சட்டமே உயர்வானது அப்படிங்கிறத ஆர்டிகல் 14 சொல்லுது. அடுத்து ஆர்டிகல் 15 பார்க்க போறோம். இந்த ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடு வேறுபாடு காட்ட தடை. அதாவது ஜாதி, சமயம், இனம், மொழி அப்படின்னு சொல்லி யாரை என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வேறுபடுத்தி காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 15 சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், யாரையும் ஜாதி, மதம், இனம், மொழி அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது, வேறுபடுத்தி காட்டக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 15 நமக்கு சொல்லுது. ஆர்டிக்கல் 16 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது சம வாய்ப்பு. பொது வேலை வாய்ப்புல அனைவருக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா சமமான வாய்ப்பை வழங்கணும், எல்லாருக்கும் ஈக்குவலா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 16 சொல்லுது. இது அனைவருக்கு ஜாதி, மதம், மொழி அப்படின்ற வேறுபாடு இருக்கக்கூடாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அப்படின்ற வேறுபாடு இல்லாம, பணக்காரன் ஏழை அப்படின்ற வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் என்ன செய்யணும், ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பொது வேலை வாய்ப்புல எம்ப்ளாய்மெண்ட்ல வழங்கணும் அப்படிங்கிறத ஆர்டிக்கல் 16 சொல்லுது. அடுத்து நம்ம ஆர்டிக்கல் 17 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 17 என்ன சொல்லுது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ், அதாவது தீண்டாமை என்ன செய்யணும் அப்படின்னா ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுது. யாரையும் சாதியின் பேரையோ அவங்களோட மொழியின் பேரையோ இனத்தின் பேரையோ சொல்லி என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அவங்கள அன்டச்சபிலிட்டிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆர்டிக்கல் 17 சொல்லுது. இந்தியா பொறுத்தளவு ரொம்ப முக்கியமான ஆர்டிக்கல் இந்த 17. அடுத்து ஆர்டிக்கல் 18 பார்க்க போறோம். இந்த ஆர்டிக்கல் 18 என்ன சொல்லுது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்கள் ஒழிப்பு. அதாவது ஒருத்தர் ஜாதியின் பேர்லையோ அல்லது இனத்தின் பேர்லையோ அவர் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பட்டங்களை போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 18 சொல்லுது. ஆனா இது எதுக்கெல்லாம் விதிவிலக்கு பாத்தீங்க அப்படின்னா படிச்சு பெற்ற பட்டங்கள் இருக்கு இல்லையா, அவைகளை என்ன செய்யலாம் அப்படின்னா பேருக்கு முன் பின் நம்ம போட்டுக்கலாம். எடுத்துக்காட்டு டாக்டர், அந்த பட்டத்தை போட்டுக்கலாம். ஆர்மியில இருந்து வாங்குற பட்டங்களை நம்ம போட்டுக்கலாம். இதை தவிர மற்ற எந்த பட்டங்களும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா தன்னை அடையாளப்படுத்தி மற்றவங்களை வேறுபடுத்தி காட்டும் விதமாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல சொல்லுது. ஆர்டிக்கல் 14 இருந்து 18 வரைக்கும் பார்த்தோம். இதுக்கான நிமோனிக்ஸ் ஷார்ட்கட் கோடுவேர்டு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 14 to 18க்கான கோடுவேர்டு ஈக்குவல் டிஸ்கவுண்ட். ஈக்குவல் டிஸ்கவுண்ட். டிஸ்கவுண்ட் அப்படின்னா தள்ளுபடி, ஆடி தள்ளுபடி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அந்த தள்ளுபடி எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்கவுண்ட், ஈக்குவலா தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு வச்சுருங்க. கோடுவேர்டு ஈக்குவல் டிஸ்கவுண்ட். இப்ப இந்த கோடுவேர்ட்ல இருக்க இந்த ஈக்குவல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவல் அப்படிங்கிறது ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. இதுதான் ஆர்டிக்கல் 14. நெக்ஸ்ட் இது எதை குறிக்குது அப்படின்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன். ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், இதுதான் ஆர்டிக்கல் 15 சொல்லுது. நெக்ஸ்ட் ஓ. இந்த ஓ அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இந்த ஓ எதை சொல்லுது அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுதான் ஆர்டிக்கல் 16 சொல்லுது. நெக்ஸ்ட்
யூஎன் அன் இது எதை குறிக்குது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ். அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டிஸ். இந்த யூஎன் அப்படிங்கிறது அன்டச்சபிலிட்டிஸ். இதுதான் ஆர்டிகல் 17. நெக்ஸ்ட் டி. இந்த டிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். இந்த டி அப்படிங்கிறது டைட்டில்ஸ். ஸோ அப்போ இதுக்கான கோடு வேர்டு என்னது அப்படின்னா ஈக்குவல் டிஸ்கவுண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 14 வயசுல ஈக்குவல் டிஸ்கவுண்ட் கொடுக்கணும்.